ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? சாரி, ரொம்ப நாளாக ஆச்சு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி. முன்னாடிலாம் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் வீட்டில் நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால என்னால் வந்து நிறையா எம்பிஸ் வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியல. வீடியோஸும் வந்து நம்ம கட் பண்ணியும் போடுறதுக்கும் வந்து ரொம்ப கொஞ்சம் எடிட்டிங்லாம் ப்ராசஸ் நிறையா இருக்குது. அதனால் ஒரே வீடியோலேயே வந்து நம்ம போட்டுடலாம் அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். ஆனால் இப்போவும் வந்து இன்டர்நெட் பிரச்சனையாக தான் இருக்குது. சரி, முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு நான் பார்க்குறேன். ஓகே, இன்றைக்கி எந்த ப்ராஜெக்டோடு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பியூட்டிஃபுல்லாக ஒரு இயரிங் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, நிறைய பேட்டர்ன் சொல்கிறீங்க மேடம், கொஞ்சம் இந்த மாதிரி இயரிங்ஸு மற்ற பொருட்கள்லாம் செஞ்சு காட்டுங்க அப்படின்ட்டு. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டூலிப் இயரிங் எப்படி வந்து பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து லைட் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஓகே, இது வந்து ஒரு பீஸ் வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன். இதோட இன்னொரு பீஸ் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா? இது வந்து மொத்தம் வந்து 10 ரோஸ் இருக்குது இதில். இதோட சைஸ் வந்து இது வந்து எம்ப்ராய்ட்ரி நூல் சொல்லுவோம் இல்லையா, எம்ப்ராய்ட்ரி கிராஸ் ஒர்க் த்ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த த்ரெட்டை வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த த்ரெட்டு தான் வச்சுருக்கிறேன் நான். இதுக்கு வந்து ஊசி வந்து 1.2 mm. ஓகேவா? இந்த நூலுக்கு ஏற்றாற் போல், இந்த நூலுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஊசி எடுத்திருக்கேன். 1.2 mm எடுத்திருக்கேன். ஓகே, இதை பொசிஷனில் நம்ம வச்சுக்கலாம். எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அப்படி இந்த நூலை வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து மேஜிக் ரிங்கால் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? மேஜிக் ரிங் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படி போடணும் அப்படின்ட்டு. ஸோ மேஜிக் ரிங் போட்டுக்கலாம். ஓகே, மேஜிக் ரிங் போட்டாச்சு. பொசிஷனில் வந்துக்கலாம். என்னோடய லெஃப்ட் சைடில் த்ரெட் இருக்குது, ரைட் சைடில் ஊசி இருக்குது. இப்போது இந்த ஹோலுக்குள்ளார நம்ம 6 சிங்கிள் crochet பண்ண போகிறோம். ஓகே, yarn ஓவர் இந்த ஹோலுக்குள்ளே 6 சிங்கிள் crochet. 1 2 6 சிங்கிள் crochet பண்ணியிருக்கேன் நான். இப்போ இதை டைட் பண்ணிடலாம். இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஹோல் இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம உள்ளார போட்ட ஹோல் இங்கே இருக்குது. ஸோ 1 2 3 4 5, இது வந்து 6. ஃபஸ்ட்டு 1 இதுக்குள்ளார நம்ம விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு சேம் அதே ஹோலுக்குள்ளேயே நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஒரு ஹோலுக்குள்ளே 2 சிங்கிள் crochet, மொத்தம் நமக்கு வந்து 12 சிங்கிள் crochet வரணும். ஓகே, இதில் ஸ்லிப் ஸ்டிச் சேம் அதே ஹோலுக்குள்ளேயே நம்ம 2 இன்க்ரீஸ் பண்ணுறோம், சிங்கிள் crochet பண்ணுறோம். 1 2. ஸோ அடுத்த ஹோலுக்குள்ளார 2 1 2 3 4 5 6 அடுத்த ஹோல் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஹோலுக்குள்ளார இன்னும் ஒரு 2 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து மொத்தம் 12 சிங்கிள் crochet வரும். ஓகே, 4. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு 6 போட்டோம், அடுத்தது 12 போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நான் வந்து இந்த ரவுண்டை வந்து நான் வந்து முடிச்சிருக்கேன். இப்போ இதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா 12 இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கீழே விட்டுருக்கோம்ல இந்த டெய்ல், இந்த த்ரெட்டை இதுக்கு நடுவில் இப்படி வைக்கிறோம். இதுதான் வந்து நமக்கு அளவாக, ஏன்னா இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஹூக்கு மார்க்கர் ஸ்டிச் மார்க்கர் வந்து நம்ம வந்து வைக்க தேவையில்லை. ஸோ இந்த த்ரெட்டையே நம்ம வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ஹோல் வந்து இங்கே இருக்குது. இப்போ இந்த ரவுண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது எண்ணிக்கலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12.
ஓகே, இது நடுவில் இங்கே வந்து இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நமக்கு த்ரெட் வந்து இங்கே இருக்குது. இதில் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இன்க்ரீஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இதில் வந்து ஒரு சிங்கிள் crochet. ஓகே, செகண்ட் த்ரெட்டில் வந்து 2 சிங்கிள் crochet. 1 2 1 2 1 2 அப்படின்னு வரும். மொத்தத்துக்கு நமக்கு டோட்டல் வந்து இந்த ரவுண்டில் வந்து நமக்கு 18 சிங்கிள் crochet வரணும். ஓகே, 3 ஆயிடுச்சு. அடுத்த ஒரு இதில் 1 4. ஓகே, அடுத்த ஒரு இதில் அடுத்த ஹோலில் 2 சிங்கிள் crochet. மொத்தம் 6 ஆகிடும். ஸோ 5. சேம் அதே ஹோலுக்குள்ளேயே இன்னொரு ஒரு சிங்கிள் crochet. மொத்தம் 6. இப்போ இந்த ரோவில் 18 நான் வந்து இங்கே வந்து முடிச்சிருக்கேன். நமக்கு இங்கே த்ரெட் இருக்குது இல்லையா, ஸோ இந்த த்ரெட்டு கிட்ட கரெக்டாக 18 முடிஞ்சிருக்கு. இப்போது இதுக்கு அப்புறம் வரப்போகிற ரோ எல்லாமே ஃபஸ்ட்டு ரோவில் நம்ம 6 போட்டோம், அதுக்கு அடுத்த ரோவில் 12 போட்டோம், அதுக்கு அடுத்த ரோவில் 18 போட்டிருக்கோம். ஸோ 3 ரோஸ் வந்திருக்கு. இப்போது இதை 10 ரோ தொடுறது வரைக்கும் நம்ம வந்து 18 கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 6, செகண்ட் ஒன்று வந்து 12, இந்த தேர்டு ஒன்று வந்து 18. ஓகேவா? 18 ரோ, 18 சிங்கிள் crochet போட்டிருக்கோம். 3வது ரோவில் 18 இருக்குது. அதுக்கும் கீழே வர 4 5 6 7 8 9 10 இது ஃபுல்லாகவே 18 தான் போட போகிறோம். அதாவது எந்த இன்க்ரீஸும் கிடையாது, எந்த டிக்ரீஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு ஹோல்லையும் இங்கே ஏற்கனவே 18 இருக்கு இல்லையா, இந்த ஒரு 18லையும் நம்ம வந்து 18 சிங்கிள் crochet அப்படியே ரவுண்டாக போட்டுக்கிட்டே வந்தோம்னாக்கா நமக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகே, இதை போட்டுட்டு கடைசியில் உங்களுக்கு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், 10வது ரோவில் காட்டுறேன். ஓகே, இப்போது இந்த மாதிரி தான் வந்து பொசிஷன் நான் பிடிச்சிருக்கிறேன். நான் என்னோட இந்த விரல் வந்து இந்த செய்கிற இந்த பூவோட உள்ளார போயிடுச்சு. ஓகேவா? இப்படி வந்து நீங்கள் வச்சுக்கும் போது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து இது ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்சுக்கலாம். சேர்த்து வச்சுட்டு நீங்கள் செய்யும் போது அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வரும். எனக்கு நீங்கள் கொஸ்டின் கேட்குறது புரியுது. நம்ம கடைசியில் வந்து ஸ்லிப் நோட் போட்டு ஒரு இதுக்கும் முடிக்கணுமா அப்படின்ட்டு வேணவே வேணாம். கடைசியில் வந்து நீங்கள் முடிக்கும் போது இந்த ஸ்லிப் நோட் போட்டு அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை. அதுலேயே நீங்கள் வந்து ரவுண்டாக செஞ்சுக்கிட்டே வாங்க. எங்கேயுமே நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கும் செகண்ட் ரவுண்டுக்கும் மட்டும்தான் நான் வந்து ஸ்லிப் நோட் போட்டு கடைசி இதை வந்து நான் வந்து முடிச்சுட்டு, அதாவது 6 சிங்கிள் crochet அப்புறம் ஸ்லிப் நோட் போட்டு முடித்தேன். அப்புறமா 12 சிங்கிள் crochet பண்ணி ஸ்லிப் நோட் போட்டு முடித்தேன். தேர்டு ஒன்றுக்கு 18 போட்டோம் இல்லையா, அந்த 18லேருந்து 4th 5th 6th 7th 8th 9th 10th வரைக்கும் ரோஸ் வரைக்குமே நமக்கு ஸ்லிப் நோட் போட தேவையில்லை. கடைசி ஸ்டிச்சுக்கு சொல்கிறேன். நம்ம கண்டினியூஸாக ஸ்பைரல் ரவுண்டு மாதிரி ஸ்பைரல் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே, இப்போ இதில் கடைசியாக இங்கே வந்து நம்ம ஸ்டிச் மார்க் இங்கே இருக்குது இல்லையா, ஸோ கடைசி ரோ இது 10வது ரோ நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ இது முடிக்கிறதுக்கு நம்ம கடைசியாக ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருவோம். அதுக்கும் அடுத்த ஹோலில் நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே, சிங்கிள் crochet இல்லை, இப்போது ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, போட்டுட்டோம். வேணும்னாலும் இன்னொரு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் செக்யூராக இருக்கிறதுக்குள்ள பக்கத்தில் இருக்கிற 2 ஸ்டிச்சில் நீங்கள் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக இங்கே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் த்ரெட் விட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதை இப்படி எடுத்துட்டா நமக்கு இந்த டூலிப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இது வந்து நம்ம இன்சைட் அவுட், இப்போ வெளியில் இருக்கு இல்லையா அந்த த்ரெட்டை இப்போ நம்ம உள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி உள் பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை கடைசியாக நம்ம கோல் வச்சு உள்ளார இப்படி ஒட்டிடலாம். ஓகே, ஸோ ஒரு பீஸ் அண்ட் செகண்ட் பீஸ் இது ரெண்டும் ஈக்குவல் ஹைட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து நம்ம வந்து செக் பண்ணிப்போம். ஈக்குவல் ஹைட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்குது.
இப்போ இந்த ப்ளூ கலர் இது முடிஞ்சிடுச்சு. இதுக்கு வந்து க்ரீன் கலரில் நம்ம வந்து லீஃப் கொடுக்க போகிறோம். ஓகே, லீஃப் வந்து தனியாக செப்பரேட்டாக நம்ம வந்து ஒரு ஜம்ப் ரிங் வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். அதனால் லீஃபுக்கு வந்து நான் வந்து 1.2 mm உள்ள ஹூக் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ லீஃப் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த லீஃப் செய்கிறதுக்கு சேம் அதே மாதிரியே நம்ம வந்து ஸ்லிப் நோட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நோட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு 10 செயின் பண்ணுறோம். ஓகே, செயின் 1, செயின் 2, செயின் 3, செயின் 4, செயின் 5. 10 செயின் பண்ணியிருக்கோம். 10 செயின் பண்ணிவிட்டு மேலே ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற மேலேருந்து கீழே, அதாவது கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு செயின், ஓகேவா, அந்த ஃபஸ்ட்டு செயினில் ஒரு சிங்கிள் crochet பண்ணுறோம். ஒரு சிங்கிள் crochet. ஓகே, அடுத்து செகண்ட் இருக்கிற செயின்லேயும் நம்ம ஒரு சிங்கிள் crochet பண்ணுறோம். இந்த மாதிரி தேர்டு இருக்கிற செயினில் ஒரு ஹாஃப் டபுள் crochet பண்ணுறோம். ஹாஃப் டபுள் crochet. அடுத்த இருக்கிற செயினில் 1 2 3, அடுத்த இருக்கிற 3 செயினில் நம்ம டபுள் crochet பண்ணுறோம். ஓகே, டபுள் crochet yarn over உள்ளே போயிட்டு ஒரு yarn எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட் 2 ரிலீஸ் பண்ணுறோம், அடுத்த 2 ரிலீஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி 3 டபுள் crochet பண்ணிவிட்டு அடுத்த 3 ஹோலில் வந்து ஒரு ஹாஃப் டபுள் crochet, ஒரு சிங்கிள் crochet, அடுத்த இதுலேயும் ஒரு சிங்கிள் crochet. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்ட மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் crochet, அப்புறம் ஒரு சிங்கிள் crochet, அப்புறம் ஹாஃப் டபுள் crochet, 3 டபுள் crochet பண்ணோம். அடுத்த டிக்ரீஸில் வந்து மறுபடியும் ஒரு ஹாஃப் டபுள் crochet, அப்புறம் ஒரு சிங்கிள் crochet, அப்புறம் ஒரு சிங்கிள் crochet பண்ணியிருக்கோம். ஓகேவா, இந்த மாதிரி நமக்கு இருக்கும். இப்போ இதில் மறுபடியும் செயின் வந்து 8 செயின் பண்ணுறோம். 1 2 3 4 5. ஸோ 8 செயின் போட்டிருக்கோம். சேம் இதுவும் அதே மாதிரி தான். அதுக்கு கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு செயினில் ஒரு சிங்கிள் crochet, அதுக்கும் அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் crochet, மூணாவது செயினில் நம்ம ஒரு ஹாஃப் டபுள் crochet போட போகிறோம். அடுத்த இருக்கிற 2 செயின்லேயும் ஹாஃப் டபுள் crochet, அப்புறம் இருக்கிறதுல ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இதில் சிங்கிள் crochet, அப்புறம் ஒரு சிங்கிள் crochet, அப்புறம் ஒரு ஹாஃப் டபுள் crochet, அப்புறம் டபுள் crochet, அப்புறம் ஹாஃப் டபுள் crochet, அப்புறம் சிங்கிள் crochet. அந்த மாதிரி நம்ம வந்து போட போகிறோம். இதில் சிங்கிள் crochet, ஹாஃப் டபுள் crochet போட்டிருக்கேன். அடுத்த 2 ஸ்டிச்சில் டபுள் crochet போடுறோம். இந்த மாதிரி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet, ஹாஃப் டபுள் crochet, டபுள் crochet, ஹாஃப் டபுள் crochet, சிங்கிள் crochet போட்டிருக்கோம். போட்டுட்டு இந்த இதை இங்கே கொஞ்சம் விட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே இழுத்து விட்டுடலாம். ஓகே, அப்புறமா இது ரெண்டையும் இப்படியே முடிச்சு ஒரு 3 to 4 முடிச்சு போட்டுக்கலாம். ஸோ 1 2 3 முடிச்சு நல்லா தாராளமாக போதும். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம கடைசியில் வந்து க்ளூ வச்சு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி விட்டுறலாம். ஸோ ஒரு இதுக்கு லீஃப் வந்து இலை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரியே ரெண்டாவது பண்ணிக்கலாம். இது ஒரு மாடல் லீஃபு.
இந்த டூலிப்க்கு இந்த மாதிரி லீஃப் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். சேம் அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன் நான். இதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. இது வந்து நம்ம செஞ்சது இப்போ பார்த்தீங்க. ஸோ இந்த பேட்டர்ன் எப்படின்னாக்கா அதே சேம் தான். 10க்கு 8 செயின் ஸ்டிச். ஃபஸ்ட்டு 10 செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச், அப்புறம் சிங்கிள் crochet, அப்புறம் ஹாஃப் டபுள் crochet 5, அப்புறமா மறுபடியும் சிங்கிள் crochet ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா? இது 10 முடிஞ்சிடும். 8க்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச், சிங்கிள் crochet, ஹாஃப் டபுள் crochet 3, அப்புறமா சிங்கிள் crochet, அப்புறமா ஸ்லிப் ஸ்டிச் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிச்சிடுங்க. முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். ஸோ 2 இது நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ இதை எப்படி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். தோடு இயரிங் ஹூக் நம்ம செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஜம்ப் ரிங் எடுத்திருக்கேன், கொஞ்சம் வந்து ஐபின் எடுத்திருக்கேன், ஒரு 2 பீஸ் வந்து இயரிங் ஹூக் எடுத்துக்கலாம். ஓகேவா? இது எல்லாம் தான் வந்து இதுக்கு தேவை. அதுக்கப்புறமா கொஞ்சம் பீட்ஸ். இந்த பீடு வந்து உள்ளார வைக்கிறதுக்கு, இந்த பீடு வந்து உங்களுக்கு எந்த அவைலபிள் பீடு, அதாவது தேவையில்லை அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு இது உள்ளார ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, உள்ளே வைக்கிறதுக்கு நமக்கு பீடு தேவை. அதனால் ஒரு 2 பீடு எடுத்துக்கிறேன். எனி கலர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது உள்ளே தான் நமக்கு வந்து போகும். அதனால் கொஞ்சம் பெரிய பீடாக இருக்கிற மாதிரி பீடு 2 எடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த பீடை இது உள்ளார போட்டுடலாம். ஓகே, உள்ளே போட்டுட்டு ஒரு தோடு எடுத்துட்டு இந்த சென்டரில் நமக்கு ஃபஸ்ட்டு 6 சிங்கிள் crochet போட்டோம் இல்லையா, செயின் ஹோல், அந்த ஹோலுக்குள்ளே வரா மாதிரி இப்படி எடுத்துடலாம். ஓகே, இந்த மாதிரி. இது வந்து எவ்வளோ தான் அழுத்தினாலும் நமக்கு வந்து அந்த ரவுண்டு வந்து நமக்கு வந்து இதாகாது, உள்ளே போகாது. இதை உள்ளே விட்டுட்டு கடைசி இந்த கார்னரில், ஐபின் கார்னரில் ஒரு டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஹோல் வந்து அதுக்கு கொடுத்துக்கலாம், ஒரு பெண்ட் இந்த பக்கம் இந்த மாதிரி. ஓகே, இது மாதிரி சேம் இந்த பீஸ்க்கும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலருக்கு செட் ஆகிற மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ நான் சேம் அதே கலரில் த்ரெட் எடுத்துக்கிறேன். இதை வந்து 4 நம்ம வந்து ஒரு ஊசியில் போட்டு வச்சுக்கலாம். த்ரெட்டை நான் 2ஆக வச்சுருக்கேன். ஸோ இந்த 2த்தையும் ஊசியில் கோத்துக்கலாம். மொத்தம் நமக்கு வந்து 4 த்ரெட்டு வந்துடும். ஓகே, 4 த்ரெட்டு கோத்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த மாதிரி நமக்கு பீஸ் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தெரியும். ஓகேவா? இந்த ஸ்கொயரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இப்படி இந்த சைடில் இங்கே பாருங்கள், ஸ்கொயர் இப்படி இருக்குது. இந்த கார்னரையும் நம்ம ஒன்றா சேர்க்குறோம், இந்த கார்னரையும் ஒன்றா சேர்க்க போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி இப்படி அழுத்திட்டா இந்த 2 கார்னரும் நமக்கு மீட் பண்ணுற இடம் தெரியும். த்ரெட்டு நம்ம முடிச்சு போட்டிருக்க இடம் வந்து உள் பக்கம் போகணும், வெளிப்பக்கம் வச்சிடாதீங்க, அப்புறம் த்ரெட்டு வெளியில் அசிங்கமாக தெரியும். அதனால் உள் பக்கத்துலேருந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா முடிச்சு போட்ட இடம் உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு சேம் அதே சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து டைட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஓகே, இப்போ இது 2ஐயும் நம்ம வந்து தச்சிட்டோம் இல்லையா? இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே சென்டரில் விட்டு இந்த சென்டர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சென்டரில் நூலை விட போகிறோம். இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்துருங்க, வெளியில் எடுத்துட்டு இதை இப்படி பஞ்ச் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு, ஓகே, இந்த பக்கத்தில் இருந்து இந்த சென்டரை விட்டு வெளியில் எடுத்துருவோம். நூல் எதுவுமே மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சரியாக வரலைனாக்கா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி 4 சைட்ஸ் வரும். நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம்னாக்கா இதை வந்து முடிச்சு போட்டுக்கலாம்.
சேம் சென்டரில் த்ரெட்டில் உள்ள விட்டு ஒரு த்ரெட்டை வச்சு இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து செக்யூர் ஆகிடும். ஒரு ஜம்ப் ரிங் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த சென்டர் பார்ட்டில் உள்ளே விட்டு இதில் வந்து ஒரு இயரிங் ஹூக் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இயரிங் ஹூக்கில் ஜம்ப் ரிங்கில் இயரிங் ஹூக் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த டூலிப்பில் ஏற்கனவே நம்ம வந்து மேலே வந்து ஒரு ஹோல் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஹோலில் இந்த பீஸை அப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை வந்து லாக் பண்ணிடலாம். பியூட்டிஃபுல்லான டூலிப் இயரிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ லீஃபும் நமக்கு வந்து 2 பேட்டர்ன் சொல்லியிருக்கிறேன். ஸோ அது முன்னாடி பண்ணதும் இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை இந்த பேட்டர்ன் இருந்தாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு இன்னொரு ஒரு ஜம்ப் ரிங் போட்டு கூட தனியாக லீஃபை வந்து நீங்கள் வந்து மாட்டி விட்டுக்கலாம். ஸோ அழகாக இருக்கும். இதுக்கு இந்த லீஃபுக்கெலாம் வந்து மேலே இருக்கிற எட்ஜஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த க்ளூ வந்து பின்னாடி பக்கம் போயிடுச்சுனாக்கா இந்த ரா எட்ஜஸ் மேலே வந்து முடிச்சு போட்டது அந்த கட் பண்ணது இருக்குல்ல அதெல்லாம் வந்து தெரியாமல் இருக்கும். ப்ளஸ் உள்ளாரியும் இந்த டூலிப் உள்ளாரியும் நீங்கள் வந்து க்ளூ வச்சு லைட்டாக கையை வச்சு இப்படி வந்து அப்பி விட்டுட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற த்ரெட்டும் வந்து பிற்காலத்தில் வெளியில் வராமல் இருக்கும். ஆனால் இந்த முடிச்சு போட்டதில் இந்த ஸ்டிச் பண்ணோம் இல்லையா கீழே, அதை தாண்டி வந்து உள்ளார இருக்கிற த்ரெட் வெளியில் வராது. ஜஸ்ட் ஒரு செக்யூரிட்டிக்காக நம்ம வந்து க்ளூ வச்சோம் நம்ம வந்து அதை வந்து செக்யூர் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு ப்ராஜெக்டோடு உங்களை வந்து நான் பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை. யாருக்கெல்லாம் குரோஷெட் கற்றுக்கணும் விருப்பப்படுறீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.